பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஏ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பை த கவர்மெண்ட், சோசியல் ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ அரசு, சமூக நிறுவனங்கள் மற்றும் தனியாருடைய அத்துமீறல்களிடமிருந்து ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதே இவ்வுரிமைகளாகும். அதான் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பை த கவர்மெண்ட், சோசியல் ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். These rights ensure one's ability to participate in the civil and political life of the society and state. ஒருவர் சமூகத்தின் குடிமை மற்றும் அரசியல் வாழ்வில் பங்கேற்கும் திறமையை உறுதி செய்கின்றன. The term civil rights refers to the basic rights afforded by law of government to every person regardless of race, nationality, color, gender, age, religion, etc. மனித உரிமைகள் என்பன ஒவ்வொரு மனிதனுக்கு இன, தேசிய, நிற, பால், வயது, சமய போன்ற பாகுபாடுகளின்றி அரசனுடைய சட்டத்தால் தரப்படும் உரிமைகளை குறிக்கின்றது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் பேராவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எக்ஸர்சைஸ்டு இன் த ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏ கவர்மெண்ட். அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தப்பட உரிமைகள் அரசியல் உரிமைகள் ஆகும். தேர் ஆர் கிவன் டு த சிட்டிசன் பை லா. இவை சட்டத்தின் மூலம் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. திஸ் ரைட்ஸ் கிவ் பவர் டு த சிட்டிசன்ஸ் டு பார்ட்டிசிபேட் எய்தர் and directly or indirectly in the administration. நாட்டின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்கேற்கும் அதிகாரத்தை இவ்வுரிமைகள் அளிக்கின்றன. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஏ ரெக்வயர்டு ஃபார் த ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ ஹியூமன் பீயிங். They make the life of people and meaningful by giving them rights like speech and to live in an area of their choice. ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் எதுவுமே இப்போ தள்ளுறதுக்கு இல்லை, அடிப்படை உரிமைகள் எனப்படும். இவை குடிமக்களுக்கு பேசும் உரிமை, விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை போன்ற மேலும் சில உரிமைகளை வழங்கி மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமை. ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஏ கான்சைன்ஸ் அண்ட் ரிலிஜியன் சமயம் மற்றும் மனச்சான்று சுதந்திரத்துக்கான உரிமை. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட் ஃபார் மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அரசமைப்பு சட்ட வழி தீர்வுகளுக்கான உரிமை. அதில் ஃபஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவ உரிமை. It refers to equality before law and equal protection of law. Prohibition or discrimination on the grounds of religion, caste, races, gender or place of birth is offensive and one can seek justice from court. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பது உரிமையாகும்.
சமயம், இனம், பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்தலோ ஒதுக்குதலோ சட்டத்திற்கு புறம்பானதாகும். அவ்வாறு நடத்தப்பட்டால் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகலாம். செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. அப்போ 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் மெயின்டென்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன். 6 வகையான சுதந்திரங்கள் நமது அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளன. அவை ஃபர்ஸ்ட் ஒன்னில் தேர் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ பேச்சுரிமை. ஃப்ரீடம் டு அசம்பிளி பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதமின்றி கூடும் உரிமை. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், சங்கங்களுடைய அமைக்கும் உரிமை. ஃப்ரீடம் டு ரிசைட்ஸ் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை. ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதிலும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை. ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொபோஷன்ஸ் அண்ட் கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யக்கூடிய உரிமை. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. It is against the law to employ children below 14 years of age in mines, factories or other occupation. 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும். Neither constructors nor an employer can force a worker to do a job against the civil of a job against their will. எந்த ஒரு ஒப்பந்ததாரரோ முதலாளியோ ஒரு தொழிலாளியோ அவருடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு வேலையில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ நெக்ஸ்ட் அது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள். ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் பார்ப்போம். த ரைட்ஸ் இன் தட் ஹியூமன் பீயிங் ரிசர்வ்ஸ் டு ஏ சர்வ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். மனிதன் தான் மானத்தோடு சுதந்திரத்தோடு வாழ்கின்ற உரிமைகள் இவை. ஹியூமன் ரைட்ஸ் இன்க்ளூட் தோஸ் ரைட் விச் ஆர் பேசிக் டு ஏ ரியல் லைஃப் அண்ட் ஆர் அப்சல்யூட் தட் இஸ் கேனாட் பி டேக்கன் அவே. மனிதனுடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கியுள்ளன, இவற்றை பறிக்க இயலாது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரெகனைஸ்டு இன்டர் நேஷனல் லெவல். மனித உரிமைகள் பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. நெக்ஸ்ட் ஒன்னில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள். த எலிமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் எ கண்ட்ரி விச் ஆர் லிஸ்டட் இன் த கான்ஸ்டியூஷன் அண்ட் என்போசேபிள் அண்டர் த லா இன் நவுன் அஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும். இவை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூட் ஒன்லி தோஸ் ரைட் விச் ஆர் பேசிக் டு எ நார்மல் லைஃப். மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டட் அண்டர் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அடிப்படை உரிமைகள் நமது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ் டிக்ளேர்ட் பை த UN suggests a minimum standard of right to be adopted by government and they serve more or less like directive principles. ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனத்தின்படி அரசானது குறைந்தபட்ச உரிமைகளை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. அது மேலும் அரசு வழிகாட்டி நெறிமுறைகளைப் போலவே செயல்படுத்த வேண்டும். தேங்க்யூ.